இல்ல நான் என்ன சொல்றேன், நம்ம ஊர்ல டாக்ஸ் வச்சே பாத்தியோ இது பண்ணுறேன். நாருக்கு இங்கதான் எல்லாம் ஆகி உச்சி எல்லாம் போகும்போது வயிற்று பத்தியா வயிற்றுல தான் தொடுவான். அண்மையும் அவ்வளோ பெருசு இருக்கு பார்த்துட்டு இங்க இருந்து இப்போ டைகர் பார்க் போறோம். இங்க இருந்து நாங்க கேப் போட்டோங்க. 150 பாட் வந்துச்சு, 130 150 பாட் வந்துச்சு. அதனால இங்க ஒரு அண்ணா கிட்ட நாங்க இப்போ கேப் கேட்டிருக்கோம். ஸோ அவர் 100ன்னு சொன்னாரு. இப்போ கம்மி பண்ணி 80 பாட்டுக்கு வராரு. ஸோ அதுல போறோம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கம்மியா இப்போ கேப் போடுங்க. போட்டுட்டு அது ஜாஸ்தியா வந்துச்சு, ஸோ இங்க இருக்கிறவங்க கம்மியா சொல்றாங்கன்னா இதுல போங்க, நம்மளுக்கு காஸ்ட் மிச்சம் தானே. ஸோ அதனால அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு பாருங்க, அவர் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு 100. ஏன்னா எங்களுக்குமே இங்க எவ்வளோ கேபுக்கு எல்லாம் கரெக்டா தெரியாது. ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம்னா போறோம். 80 பாட் 150 கேட்டாங்க இதுல கேப்ல இங்க இருந்து. ஓகே தேங்க்யூ. வா வண்டி சூப்பரா இருக்குங்க, நான் நினைக்கவே இல்லை. ஃபார்ச்சுனர் கார். இங்க எல்லா கார்லயுமே டாக்ஸி ஓட்டுறாங்கடா. அங்க பாருங்க ஃபார்ச்சுனருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மகேந்திரா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கார்ல ஏறுறேன். சூப்பரா இருக்கு. டொயோட்டால நாங்க டொயோட்டால போறோங்க. நாங்க இப்ப டைகர் பார்க்கு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. பட் அங்க ஏதோ ஜஸ்ட் அவங்க டிக்கெட் மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டது பிசிக்கல் டிக்கெட். ஆமா நான் இங்க டாக்ஸே பாக்கல எதுக்குமே. அதுக்கு மகேந்திரா இது சுரேஷனா பாருங்க வாங்குறதுனா நீங்க சொன்னீங்களே, என்னமோ வாங்குற சொன்னீங்களே, அது வாங்குறேன்னு சொன்னீங்கல்லண்ணா. எது சொல்லுங்க சுரேஷனா? ஜுவல்ஸ் வாங்குற சொன்னீங்கல்ல, ஜுவல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கலாம். நல்லா பேசுறாரு இவரு கேப் டிரைவர். டாம் க்ரூஸ். நைஸ் நேம். உன் பேர் ஷாக் ஆயிருப்பாங்க. நாங்க டைகர் பார்க் வந்துட்டோங்க. ஸோ டைகர் பார்க் என்ட்ரி ஆயிட்டோங்க. இங்க பாருங்க 1270 பாட்டு. குட்டி புலிக்கு 810 பாட்டு, தாய் பாட்டு. டிக்கெட் வாங்கியாச்சுங்க, வாங்க போலாம். ஸோ நாங்க இப்போ டைகரை பார்க்க போறோம். பயம் வருது. மகேந்திரா உனக்கு பயம் இல்லையாடா? பயமா? எனக்கு உள்ள என்ட்ரு ஆக போறோம். இங்க டிக்கெட் கட்டிட்டு எஸ் ஓகே உள்ள போறோம். டைகர் கூட விளையாட போறோம். டைகர் கூட விளையாட போறோம். நீங்க வச்சிருங்க. வழியே விடல. இப்போ விட்டுறதுக்கு வழியே அங்க பாரு. இதுதான் வண்டியே கூட்டிட்டு போகுது போல. அங்க பாருங்க, வாங்க வாங்க. பெருசு இது சஃபாரி. இங்க பாருங்க, இது பொழந்து தூக்குது. லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். ஓய் புலிக்குட்டி. பால் எந்த பால் கொடுப்பாங்க? இல்ல நினைக்கிறேன். புலிப்பால் பீச்சு இருப்பாங்கடா. இது புலிப்பாலா? என்ன பால்னு கேளுங்க. அது எந்த மில்கா கீர்த்தி அக்கா? புலி மில்க் தான். அதுதான். நீங்க மாட்டு மில்க் சொன்னீங்க போங்க. Not getting first. Okay. The second queue.
அது பாருங்களேன், எப்போதான் வெளியே விடுவாங்கன்னு ஆடிட்டு இருக்கிறா அவன். பேபியா? இங்க பாரு சிங்கம், இங்க இருக்கு பாரு. அது சிங்கம் இல்லடா, அது கோல்டன் டைகர். ஐயோ, இது நிக்கவே மாட்டேங்குதுடா. இங்க பாரு. அப்போ இது கூட இந்த மாதிரி இருந்தா விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். அது கூட விளையாட முடியாதுப்பா. அது பாரு என்ன ஆக்டிவா இருக்காங்க பாரு. அது எப்படி பண்ணிட்டு இருக்கு பாரு. எப்படா வெளியே விடுவாங்க அப்படின்னு கடிச்சு கொதறா அப்படி ஃபீல் ஆகுது. அங்க பாருடா. இது பண்றத பார்த்தா பயமா இருக்காடா. இது பாரு எப்படி இருக்கு. தொடர்ந்து ஓடிரல போல இருக்கு. மேபி இது பிராக்டிஸ் ஆகலன்னு நினைக்கிறேன்டா மகேந்திர. இன்னும் பாரு, நான் புலி கூட எல்லாம் விளையாடுவேன்னுலாம் இதுல பாத்திருக்கேன்டா. நான் சின்ன வயசுலயுமே புலியே. எங்க பாத்திருக்க? நாங்க மைசூர் ஜூல பாத்திருக்கேன். ஜூலதானே பாத்திருக்க? ஜூல நிறைய இருக்குமே புலிய. ஆனா இப்படி தொட்டையில பார்த்தது இல்ல. ஜொல்லெல்லாம் அறியுது அதுல, அந்த புலியில இப்படி ஜொல்லெல்லாம் வருது, நாறுது. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இங்கதான் ஆயி சுச்சு எல்லாம் போகணும். ஐயோ, போயிட்டு பாத்தியா எப்படி எதிர்த்து நிக்குது பாரு. உள்ள வந்துட்டோம். புலி அதான் ட்ரெயினர் நம்மள கூட்டிட்டு போறாரு. அது தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கேடா. வயிற்றுல தான் தொடுவான். மீடியமே இவ்வளவு பெருசா. புலியெல்லாம் வாழ்க்கை தொடுவேன்னு தெரியல. அழகா இருக்குங்க புலி. அதோட இது செம்ம வெயிட்டா இருக்கு. பேசாது சரியா? இங்கதான் வரணும். இந்த மாதிரி சரசரன்னு இருக்கா. இந்த ஒரு பால் இது, ஆனா இது கீழே சாஃப்டா இருக்கு. பாருங்க, வாழை வெயிட்டா இருக்குதா? வாழை செம்ம வெயிட்டா இருக்கு. அழகா இருக்குங்க, நிஜமா அழகா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு அலோவ் பண்ண மாட்டாங்க. வாழமா குடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மள. சேஃப்டி. கண்ணியும் அவ்வளவு பெருசு இருக்கு. பார்த்ததே இங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம். சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரு சவுண்ட். சண்டை போடுங்க. இல்ல அமைதி ஆயிட்டாங்க. விடு. ஆமா அமைதி ஆயிடுச்சு. படுத்துருச்சுடா. உன்கிட்ட எதுக்கு சண்டை? சரி படுத்துச்சு. ஐயோ, இங்க பாருங்க சுரேஷ், நான் இங்க இருக்கு. வேற லெவல் பண்ணி விட்டு. வெள்ளப்புலி கறி சாப்பிட்டு எலும்பு போட்டு கறி சாப்பிட்டு. சினுங்குதுங்கண்ணா. இதோட காது பாத்தீங்களா? பல்லு போற எவ்வளவு பெருசு. புலி மாதிரியே இல்ல, சிங்கம் மாதிரி இருக்கு. இது பாத்திங் ஏரியா. Then 30 tigers இவங்க கிட்ட இருக்கா மகேந்திர. There are tigers in the world but many more carries of the game. நல்ல சென்சிட்டிவா இருக்கு. ஓ பத்த மாட்டேங்குதோ. அதான்டா கரெக்டா சைஸ் பாத்துருக்கடா. அது படுக்கிறதுக்கு இது பூனை மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க எனக்கு.
இப்படி இருக்கும்டா ஒரு மாதிரி ஆக்டிவேஷனோட ஸ்ப்ரே. ஓ இதெல்லாம் ரெஸ்டிங் ஏரியா. டைகருக்கு பின்னாடி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க. அந்த டைம்ல டைகர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். சும்மாவே இங்க ஸ்மெல்லு வேற லெவல் ஸ்மெல். அது எப்படி கண்ணை லைக் கண்ணு பாரா புலிக்கான ஃபயர். புலி என்ன ஃபயர்னு நினைச்சிங்களா? பாருங்களா எப்படி ஃபயர் மாதிரியே இருக்குது பாருங்க. என்ன எங்க பாஷை வராதா? ஹலோ கூட அங்க ஒன்று பொழந்து இப்படி பொழந்து கிடந்துச்சு. இது ஒரு கூண்டு ஃபுல்லா இதுவே இருக்கு. சுரேஷ் இதுதான் பெருசு. இவ்வளவு பெருசா இருந்துச்சு உங்களுக்கு? அச்சுரா வெள்ள கத்துதா அண்டா வயித்துல ஏதோ பண்ணுது. அண்டா அண்டா புடிச்ச விளையாடுறா. அண்டா கை வைக்கிறது. ஸ்விமிங் பூல். இதோ டைகர் ஷிட். ஏடா அது பாத்தீங்களா எப்படி ஆடுதுன்னு? இதான் டைகரோட ஷிட். இங்க வா இங்க மறக்க மாட்டாங்களான்னு இருக்கு. அங்கிட்டு போறதுக்கு தான் பாத்துட்டு இருக்காது. இங்க டிங்கிட்ட ஹலோ நம்ம நேரத்துக்கு டிக்கி தான் காம்பேன்னு சொல்லிட்டு திரும்பி அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சு டைகர் பார்க்கு. ஸோ கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கு ஸ்ப்ரே அடிச்சாங்க. யா ஸ்ப்ரே அடிச்சாலே இதுக்கு அடி வாங்குவோம். இது எல்லாரும் வம்பு போகுது. தெரியுதா? ட்ரை பண்ண பாருங்க. அங்க ஷூட் பண்ணு ரெண்டும். எங்களுக்கு என்ன அப்படி பாக்குற? பாக்குது சண்டை போடுது. வருது வந்து என்னமோ ஹாப்பியா இருக்கு. எதுக்கு எனக்கு பாத்தீங்களா 4 பாட் எங்கிக்கு அங்க போறதுக்கா? ஆப்போசிட்ல கொண்டு போய் விடுறதுக்கு 4 பாட். பே பண்ணிட்டு போறீங்களா? இல்ல பே பண்ணது. பே பண்ணிட்டு போறதா சேஃப். பே பண்ணிட தப்ப கஷ்டம். இது டுக் டுக் அல்ல. இப்படி 4 பாட்டுக்குள்ள வராங்க. ஏமா கிராஸ் பண்ணி போறீங்க. நான் தான் சொன்னேன் கிராஸ் பண்ணி போலாம். நான் ஆர்கரி இருக்கு கிராஸ் பண்ண அதுவா 4 பாட்னா வந்து எவ்வளவு வரும்? 4 பாட்டுங்க ஒரு இல்லங்க இங்கேமா கிராஸ் பண்ண சொல்றது. இங்க பாரு. ஏய் 4 பாட்னா எவ்வளவு ஆகும்? 4 பாட்டுனா எவ்வளவு ஆகும்டா? 10 ரூபாடா. 10 ரூபாய்க்கு கொண்டு போய் விடுறாங்க 4 பேருக்கு. அமுக டுமுக அமால் டுமால்